ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு எல்லாம் வீட்டில் சும்மாவே தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இப்போது கம்ப்யூட்டர் கிளாஸ் போகலாம், டைப்ரைட்டிங் கிளாஸ் போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ளவுஸ்லாம் தைப்போம், சுடிதார்லாம் தைக்க கொடுக்குறோம். இப்போ ஒரு சுடிதார் தைக்கவே லைனிங் வச்சு தைக்கிறது தான் எப்படியும் நிறைய காசு ஆகுது. அதனால் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே இரநூறுபாய்க்கு மேலே ஆகுது, 300ரூபா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா லீவில் 10th லீவில் என்ன பண்ணேன்னா ப்ளவுஸு அந்த சுடிதார் ப்ளவுஸ் சுடி அதான் லேடிஸ் என்ன உபயோகிக்கிறோமோ நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல் ஆகுதோ நம்ம என்ன ப்ளவுஸ் தைக்கணும், சுடி போடுறோம், நம்மளே வீட்டிலையே தைச்சிக்கலாம் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா உபயோகமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு தையல் கிளாஸ் போய் சேர்ந்தேன். 10th லீவில் தையல் கிளாஸ் போய் சேர்ந்து என்ன பண்ணேன்னா அது வந்து ஒரு மாதத்துலேயே கற்றுக்கலாம் ஈஸியாக, 2 தானே கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் கற்று முடிச்சுட்டு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தேன் நானே. எங்கள் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கும் ஒரு ப்ளவுஸ்லாம் தைச்சிக்கிட்டேன். அப்புறம் வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் எடுத்துன்னு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளவுஸ் நல்லா தைச்சி கொடுத்தேன், அப்புறமா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதையும் நல்லா தைச்சி கொடுப்பேன். சுடி தைச்சேன்னா +1 நான் 11th போகும்போது எனக்கு சுடி ஸ்கூல் சுடி அதையும் நான் தான் தைச்சேன். அதை நானே தைச்சி அழகாக போட்டுட்டு போனேன். ஃப்ரெண்டுங்களாம் கேட்டாங்க, எனக்கும் இதுமாரி தைச்சி கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சாட்டர்டே சண்டேயில் வாங்கிட்டு போய் தைச்சி கொடுத்தேன். போட்டுட்டு கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. இதேமாரி நீங்களும் நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் இப்போ அடுத்தவங்கள எதிர்பார்க்காம வீட்லேயே ஒரு தையல் மிஷின் வச்சிங்கன்னா எதுனா ஒரு தையல் அடிக்கவா இப்போது அட்லீஸ்ட் ஒரு இப்போ வந்து நான் வீட்டில் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்லேயும் வச்சுருக்கேன் தையல் மிஷினு. இப்போது எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் கேட்டு ஒரு தையல் மிஷின் வாங்கிட்டேன். அதில் வந்து எதனா ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சுன்னா தையல் கடைக்கு தூக்கின்னு போகாமல் வீட்லேயே யூஸ்ஃபுல்லாக நம்ம தையல்லாம் அர்ஜென்ட்டுக்கு அடிச்சுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். நீங்களாம் எதுனா வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் தையல் கிளாஸ் போய் டைலரிங் கற்றுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் சுடியெல்லாம் தைக்க ஆரம்பித்தேன். ஏன்டி நீ இதுமாரி டைலரிங் முடிச்சிருக்கியே, டைலரிங் நல்லா தைக்கிற டைலர் தான் ஆகிட்டேன். சரி, ஒரு துணி கடை ஆளை போட்டு 2 பேராக சேர்ந்து இதுமாரி தைக்கலாமே அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆளை போட்டு விட்டு நீயும் தைக்கலாம், ஒரு 2 பேர் சேர்த்து தைச்சா நல்லா வியாபாரம் ஆகும், நல்லா ஓடும் தையல் மிஷின். ஆனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய துணி எங்கள் வீட்டு ட்ரெஸ் மட்டும் தைச்சாவே போதும் சொல்லிவிட்டு நான் வந்து படிக்க கிளம்பிட்டேன். அதை டீச்சர் ட்ரைனிங் +1 +2 முடிச்சு டீச்சர் ட்ரைனிங். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, சிஸ்டர்ஸ், நீங்களும் வீட்டில் இதுமாரி சும்மா இருந்தீங்கன்னா லீவில் இதுமாரி சும்மா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் போய் டைலரிங் கற்றுக்கிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்களே தைச்சிக்கலாம் கரெக்டாக ட்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணுவாங்க. நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.